அஜித், நீ முதலாக வாய்ப்பு தேடி என்னுடைய ஆஃபீஸில் வந்து உக்காந்துருந்தது எப்படி உக்காந்துருந்த அப்படிங்கிறது உனக்கு மறந்துருக்கலாம், நான் எனக்கு மறக்கலை. இப்போ நீ இந்த படத்தில் நடிக்கிறதுனால நான் வானத்தில் பறக்க போகிறதில்ல. இந்த படத்தில் நீ நடிக்காமல் போனால் நான் பிச்சை எடுக்க போகிறதும் கிடையாது. என்னுடைய தேவை 15,000, அதை என்னால் சம்பாதிச்சுக்க முடியும். அதனால் தயவுசெய்து நீ விளைவிக்க என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. அதை எப்போ திருப்பி கொடுப்பேங்கிறத இப்போ சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் அதனால என்னென்னா விஜயோட டேட் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. 10 நாள் நமக்கு கொடுக்குறாருல, இவர் கேன்சல் பண்ணும்போது அவரோட 10 நாள் டேட்டை தூக்கிட்டு போய் இன்னொரு படத்துக்கு திடீர்னு கொடுக்க முடியாதுல்ல. இது முன்னே 2-3 தடவை நடந்துருச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி எங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு. ராஜேந்திரனை கூப்பிட்டு எஸ்ஏசி சொன்னார், மாதிரி விஜய் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான், போய் எழுப்பி கூட்டுவா அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. சார் நான் சொன்னேன், சார் அவர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சார், நான் ஆனால் இன்னொரு நாள் சொல்கிறேன் சார் அப்படின்னா. இல்லைங்க நீங்கள் வந்துட்டீங்க, அப்புறம் ஆனர் பண்ண முடியல. அஜித்தை வந்து படத்துலேருந்து தூக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இவர் மணிரத்னம் சார் தான் என்ன சொல்கிறாருன்னா, வேறு பெரிய ஹீரோக்களை ட்ரை பண்ணுறதுக்கு யாராவது ஒரு புது ஹீரோவை கொண்டு வந்துருங்க வசந்த். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் மல்லி சீரியலுடைய இயக்குனர் திரு மணிபாரதி ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். இப்போ தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பலர் கூட வந்து நீங்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க. ஆமாம். ரஜினி சாராக இருக்கட்டும், மணிரத்னம் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும். ஸோ அவங்கள ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசலாமா சார்? ஃபஸ்ட்டு மணிரத்னம் சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவதுங்க, மணிரத்னம் சார் வந்து அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. என்ன அப்படின்னா, ஆனால் அது எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, ஆசை, நேருக்கு நேர் 2 படம் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன் வசந்த் சாரோட. இப்போ ஆசை வந்து பண்ணி முடிச்சு அதனால பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேருக்கு நேர் வந்து ஆரம்பித்தாச்சு. இந்த நேருக்கு நேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கமிட் ஆனது வந்து விஜயும் அஜித்தும். அவங்கள வச்சு தான் வந்து ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து ஒரு 8 நாள் வந்து காம்பினேஷன் வந்து போச்சு. போனதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அஜித்தால் தொடர்ந்து அந்த படத்தில் நடிக்க முடியல. அப்போ என்னாச்சுன்னா வந்து அஜித்தை வந்து படத்துலேருந்து தூக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி மாற்றலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹீரோவை வந்து உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வரும்போது என்னென்னா வந்து அப்போ இவர் மணிரத்னம் சார் தான் என்ன சொல்கிறாருன்னா, வேறு பெரிய ஹீரோக்களை ட்ரை பண்ணுறதுக்கு யாராவது ஒரு புது ஹீரோவை கொண்டு வந்துருங்க வசந்த், அதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ புது ஹீரோவுக்கான தேடல் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அந்த டைமில் என்னன்னா வந்து அவர் 20 படம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேருக்கு நேர் வந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடந்துட்டு அப்படியே நிற்கிது. நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து மணிரத்னம் சார் அப்போ 20 ஆரம்பித்து ஷூட்டிங் போகிறாரு. இந்த 20 பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரௌடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது அரசியல் கதை. நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீட்டிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் 5,000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட இருக்கிற உதவி இயக்குநர்கள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உதவி இயக்குனர் அவருக்கு தேவைப்படும் போது அப்போ அவர் எங்களை பார்த்தாரு, இவங்க சும்மா தானே வந்து உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்னையும் ஸ்ரீராம்னு ஒரு பையன் 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் 20 படம் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா அவரே கூப்பிடுறாரு. புரியுது. வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னோடனே சரி நாங்கள் ஒத்துக்கிட்டோம். மறுநாளே எங்களுக்கு அவங்க அசிஸ்டன்ஸுகளோட எங்களுக்கு சேர்த்து கொடைக்கானலில் ஷூட்டிங்கு டிக்கெட் போட்டாங்க. கிளம்பிட்டோம். கிளம்பி போனால் பயங்கரமாக இருக்குது. எனக்கு முதல் நாளே வந்து ஐஸ்வர்யா வச்சு சீன் எடுக்கிறாரு அவர். பார்த்தா ஒரு ஜீப்லேருந்து ஒரு இதில் போய் இடிச்சிடும், ஐஸ்வர்யா வந்து கீழே உருண்டு உழுவாங்க, அந்த சீனை எடுக்கிறாரு. அப்போ பொதுவாகவே அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கும்போது என்ன செய்வோம்னா, அந்த லொக்கேஷனில் வந்து அந்த ஏதாவது கிளாஸ் பீஸ் கிடக்குதா, ஏதாவது கல் கிடக்குதா, இல்லை சாணி ஏதாவது கிடக்குதா, இதெல்லாம் பார்த்து வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அதெல்லாம் எடுக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த மாதிரி சீன்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம். அது அந்த ஞாபகத்தில் நான் போய் அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து ஆரம்பிச்சுன்னா மணி சார் என்னை கூப்பிட்டு அதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்ட்டாரு. எல்லாம் என்ன நேச்சராக இருக்கோ அப்படியே இருக்கட்டும்ன்றாரு. ஐஸ்வர்யாங்கிறது நமக்கு தான், அவருக்கு கிடையாது, அவர் கேரக்டராக தான் பார்க்குறாரு. இதை தான் நான் மணிரத்னத்துக்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த லொக்கேஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே நேச்சராக காட்டணும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு மனசில் பதியுது. அப்போ வந்து என்னென்னா வந்து அந்த சீனை அவங்கள உருட்டி விட்டு அப்படி எடுத்தோடனே அப்புறம் நான் ஒரு 2-3 நாள் அப்படி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து மணிரத்னம் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. டக்குன்னு கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஷூ இல்லையா அப்படின்னு கேட்டார். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நமக்கு பெரிய சம்பளம்லாம் கிடைக்காது இல்லை, நான் செருப்பை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்போ பார்த்துட்டு இல்லை சார் அப்படின்னா சரி சரின்ட்டு அப்புறம் போயிட்டார் அவர்.
போனோன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ரூமுக்கு வந்தோடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தார். வந்துட்டு இது மாதிரி சார் வந்து உங்களுக்கு ஷூ வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இதை கூட ஒரு கவனித்து வந்து அவர் செய்யணும்னு கேர் நினைக்கிறாரு. எடுத்து ஆமாம். அப்புறம் அன்றைக்கி நான் பேட்டா ஷூ அங்கே கொடைக்கானலில் இருக்கிற இதுக்கு கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஷூ அந்த மேனேஜர் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது மணி சாரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் மணி சார்கிட்ட என்ன அப்படின்னா வந்து சீன் எடுக்கும்போதுங்க, ஒரு சீன் எடுக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து எல்லா டைரக்டர்ஸுமே வந்து அந்த ரீரெக்கார்டிங்க்கான ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம எடுப்போம். பெரும்பாலும் சைலண்ட் ஷாட்ஸுங்கிறது ரீரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சைலண்ட் ஷாட்ஸே நம்ம எடுப்போம் அந்த பில்டப்ஸுக்கு. ஆனால் இவர் ஒரு இவ்வளோ பெரிய டைரக்டரில் இவர் என்னென்னா அந்த மாதிரி அந்த பில்டப் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வாயிலேருந்து மியூசிக் கொடுப்பாரு, ஜிங் ஜிங் ஜிங்குன்னு. இதெல்லாம் பார்த்தா என்னடா இவ்வளோ பெரிய டைரக்டரு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. ஒரு படம் ரிலீஸு சக்ஸஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள்லேருந்து அடுத்த கதையை யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதை அப்படியே தள்ளி விட்டுருவாரு. உடனே டெய்லி வந்து அதோட கலெக்ஷனை தெரிஞ்சுக்கிறது, அதை என்ஜாய் பண்ணிக்கிறது, அதை பற்றி பேட்டி கொடுக்குறது, அது சம்மந்தமாக வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. அது ஒரு ப்ராஜெக்ட்டு, அதை முடிச்சாச்சு, அது சக்ஸஸ். அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு அதில் இறங்கிடுவார் அவர். ஒரு தனி மனிதனாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்தாருன்னா 10 மணிக்கு அவருடைய ரூமுக்குள்ளே போவாருங்க. 1 மணிக்கு தான் வெளியில் வருவார். தனியால் உட்காந்து சிந்திப்பாருங்க. போட்டு ஒலட்டி அந்த கதையில் பென்சிலை வச்சுட்டு எழுதிக்கிட்டே இருப்பார். பென்சில் வச்சு எழுதுவார், யாருக்கிட்டையும் பேச மாட்டார். 1 மணிக்கு தான் வெளியில் வருவார். யாராவது அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அந்த 1லேருந்து 1:15 பார்ப்பார். பார்த்துட்டு வீட்டுக்கு சாப்பிட போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வருவார். 3 மணிக்கு வந்தாருன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் இருப்பார் ஆஃபீஸில். யாருக்கிட்டையும் டிஸ்கஷன் கிடையாது. டிஸ்கஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டா எப்போயாவது நம்ம ஒரு சுஜாதா வருவார், சுஜாதா கூட உட்காந்து பேசுவார். மற்றபடி யாரோடையும் டிஸ்கஷன் கிடையாது. உழைப்பு தாங்க. எந்த நேரமும் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸுங்கிறது கிடையாது அவர் லைஃப்பில். ப்ரொடியூசராக அவர் வந்து என்னென்ன விஷயங்கள், அந்த நேருக்கு நேர் படம் வந்து தள்ளி போயிடுச்சு, அந்த ஹீரோ பிரச்சனைனால தள்ளி போயிடுச்சு. அப்புறம் போய் நாங்கள் 20 ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். 20 ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த படம் ஷூட்டிங் நடக்கலை. ஏன்னா அந்த இன்னொரு ஹீரோ வந்து அமையவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்புறம் சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சி சூர்யா வச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளார இவங்க உதவி இயக்குனர்களுக்குன்னு ஒரு சம்பளம் வந்து பட்ஜெட்டில் போட்டிருப்பாங்கல்ல, அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகும், இப்போ அவங்க 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிக்கிறேன்னு ஒரு சம்பளம் போட்டிருப்பாங்க. அது 10 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து கம்பெனியில் கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சம்பளம் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்கிற படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா யார் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுப்பா சொல்லுங்கள். அப்போ நாங்கள் மணிரத்ன சார்கிட்ட வந்து போய் பேசுகிறோம், இந்த மாதிரி வந்து சார் என்ன சார் இப்படி சொல்கிறாங்க, எப்படி சார் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னோன்னா அப்புறம் என்ன செஞ்சாருன்னா சரின்னா அப்புறம் அவர் கூப்பிட்டு ப்ரொடக்ஷனில் சொல்லி அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு இப்போ சம்பளத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலையில் என்னாச்சுன்னா நாங்கள் வந்து சம்பளத்தை வந்து கொஞ்சம் உயர்த்தி கேட்டோம். நாங்கள் ஒரு தடவை வந்து சார் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை சார், இருந்தது கொஞ்சம் சேர்த்து பண்ணி கொடுங்க சார்னு கேட்டப்போ அப்போ என்ன சொன்னாருன்னா அவர் சொன்னார், உதவி இயக்குனர்களாக இருந்து வாழ்கிற வாழ்க்கைங்கிறது கஷ்டமான வாழ்க்கை தான். அவர் சொன்னது லைஃப் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா டைரக்டர் ஆயிருங்க அப்படின்ட்டாரு. அது ஒன்று தான் அதுக்கு வந்து சால்வேஷனு. மற்றபடி இதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இதுக்குள்ளேயே கூடுதல் சம்பளம் வாங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுனால வாட முடியாது. நீங்கள் டைரக்டர் ஆகி ஜெயிச்சிட்டிங்கன்னா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அது கிடைக்கும். அதனால் தயவுசெய்து டைரக்டர் ஆகிடுங்க அப்படின்ட்டாரு. சம்பளத்தை கூடி கேட்டால் இப்படி ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறமா அவராக திருப்பி கூப்பிட்டாரு எங்களை. கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, அதாவது கம்பெனி சைடு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது இதுதான், அதை வந்து மாற்ற முடியாது. நான் வேணால் என்னுடைய பாக்கெட் மணிலேருந்து மாதம் உங்களுக்கு போட்டு கூடுதலாக நான் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அப்பயும் வேணான்னு சொல்ல கொடுத்தாரு. ஆமாம் சார், நீங்கள் சொன்னீங்க காலையில் 10 மணிக்கு போனாருன்னா 1 மணிக்கு தான் வருவார் சார். அப்போ அவர் எப்படி தன்னை வந்து மெருகேற்றிக்கிட்டாரு சார்? இன்னும் மெருகேற்றி அப்டேட் ஆகிட்டே இருக்காரு. இந்த படம் பார்க்குறது, புத்தகங்கள் வாசிக்கிறது, விளையாடுறது, அந்த மாதிரி எந்த ஒரு தனிப்பட்ட ஹாபியுமே இல்லையா சார்? எதுவுமே கிடையாது சார், எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அது நம்ம அவர்கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து அதுதான். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அவர் காலையில் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வராருன்னு வச்சுங்களேன், நம்ம எழுந்திரிச்சு நின்னோம்னா அது அவருக்கு பிடிக்காது. குட் மார்னிங் வச்சோம்னா திருப்பிலாம் குட் மார்னிங் வைக்க மாட்டார். ஏன்னா அவரோட எதிர்பார்ப்பு அது கிடையாது. அவர் பாட்டு சைலண்டாக ரூமுக்குள்ளே போயிடுவார். சிரிச்சா கூட திருப்பி சிரிக்க மாட்டார். அவரோட எண்ணம் முழுக்க ப்ராஜெக்ட் மேலே தாங்க இருக்கும். படங்கள் வந்து நிறையா பார்ப்பார். அது ஆஃபீஸில் பார்க்க முடியாது, அவர் வீட்டில் பார்ப்பார். படங்கள் வந்து நிறையா பார்ப்பார் அவர். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, அவர் யாருக்கிட்டையுமே வந்து உதவி இயக்குனராக வேலை பார்க்காம டைரக்டர் ஆகிட்டு வருவார். அவர் யார்ட்டுமே அசிஸ்டண்ட்டாக இல்லை, அவங்க அப்பா ப்ரொடியூசராக இருந்தவர். அதனால் என்னென்னா வந்து டைரெக்டாக
அவருக்கு என்ன தெரியுமோ அதை மனசில் தோணுனதை எழுதி படமாக எடுத்தவர் தான் அவர். சார் ரஜினி சார் கூட வசனங்கள் எழுதி வள்ளி படத்தில் வேலை பார்த்துருக்கீங்க சார். அந்த அனுபவம் அவர் வேற தலைவர்னு சொன்னாலே அவருக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரஜினி சார் அந்த படம் ஜாயின் பண்ணணும் வள்ளி படம். எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சைட்லேருந்து பேசின சம்பளம் ஒரு சம்பளம். நான் ஒத்துக்கிட்டேன். சரி, ரஜினி சார் அவங்க ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதனால் ஒத்துக்கிட்டேன். நான் அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, வாங்கிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து கோ டைரக்டர் வந்து சரவணன் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் தான் என்னென்னா வந்து இந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷெட்யூலில் வந்து சைடில் வந்து ஒவ்வொரு நாள் டேட்டு போட்டு இன்னும் லொக்கேஷனில் இன்னும் சீன் எடுக்க போகிறோம், யார் யார் ஆர்டிஸ்ட்னு எழுதுவார். அப்படி எழுதும்போது தான் என்னென்னா ரஜினிங்கிற பேரை எழுத மாட்டார், அவர் தலைவர்னு எழுதி வச்சார். ஒரு நாள் ஷெட்யூல் பேப்பரை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ரஜினி சார் பார்க்கும்போது தலைவர்னு பார்த்தோன்னா யார் தலைவர் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். சார் நீங்கள் தான் அப்படின்னோட, யோ அதெல்லாம் எழுதாது நீ ரஜினின்னு எழுதியா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அந்த மாதிரி ஒரு 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 பர்சன் அவர் ரஜினி சார். அப்புறம் என்னென்னா வந்து அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு நடராஜ் சாரை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெல்லாம்னு அவர் சொல்லியிருக்காரு. கேட்டோன்னா அவர் ரொம்ப இதாகிட்டார். அப்போ என்ன சொன்னார்னா, இல்லைங்க இது நம்ம தயாரிக்கிற படம், இது இன்னைக்கு டாப் மோஸ்ட் டைரக்டர் யாருன்னா அன்னைக்கு பி வாஸோட கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெல்லாம் அவர் என்ன சம்பளம் கொடுக்குறாரோ அந்த சம்பளத்தை உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன அந்த படத்துக்கு முழு சம்பளமாக பேசுனாங்களோ அதே அட்வான்ஸாக கொடுத்தாங்க. அட்வான்ஸாக அதை கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இன்னொன்று வந்து நாங்கள் வந்து கேரளாவில் ஷூட்டிங் பண்ணோம். நாங்கள் அப்போ வந்து என்னென்னா வந்து கேரளாவில் வந்து ஒரு அந்த ஃபீல்டு கிளியர் பண்ணுறதுக்காக என்னென்னா அங்கே லோக்கல் ஆள் ஒருத்தர் வச்சுருந்தோம். அவர் அங்கே மலையாளத்தில் பேசி வர்றவங்களெல்லாம் நகர்த்துறது கொள்வது இப்படி பண்ணிகிட்டு இருப்பார். ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருப்பார் ஒரு பாட்டு பயங்கரமாக. ஷெட்யூல் முடிஞ்சு நாங்கள் கிளம்பும்போது இவர் வந்து நின்றுட்டுருக்கிறார், அந்த ஃபீல்டு கிளியர் பண்ணவர் நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ ரஜினி சார் இறங்கி வந்தார், ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்தார். காரில் ஏறும்போது ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு நீங்கள் என்னன்னா அவர் சார் நான் இங்கே தான் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே அவர் முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்திருக்காரு ரஜினி சார், இவர் நம்ம கூட சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னு அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் நிற்கிறத பார்த்துட்டு தான் கேட்குறாரு நீங்கள் என்னன்னா, அப்புறம் நான் இந்த ஊர் தான் அப்படின்னோடனே டக்குன்னு பைக்குள்ளே கை விட்டாருங்க. கை விட்டு அது எவ்வளோன்னே தெரியல, அவ்வளோ பணம் இருந்தது. அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டு காரில் ஏறி போயிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட்மேன் ஒருத்தர் வீரப்பன்னு சொல்லி மீசை பெருசாக வச்சுட்டு இருப்பார், எல்லாருக்கும் தெரியும், அவர் சினிமாவில் தெரியும். அதாவது ரஜினிகாந்தோட முதல் படத்துலேருந்து அவர் லைட்மேனாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் ரஜினி சார் ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் ரஜினி சார் நடிக்கிற எல்லா படத்துலையும் அவர் வீரப்பனை கூட வச்சுக்குவார். அதாவது யார் எந்த யூனிட் வந்தாலும் வீரப்பனை வந்துட சொல்லுவார். அதே மாதிரி வள்ளிலையும் அந்த வீரப்பனை வந்து ஒர்க் பண்ணார். ரஜினி சார் எப்போ சிகரெட்டு பற்ற வச்சாலும் வீரப்பனை கூப்பிட்டு அவர்கிட்ட சிகரெட் பாக்கெட்டை நீட்டுவார். அவர் ஒன்று எடுத்து வச்சுக்குவார். ரஜினி சார் இவரும் பற்ற வச்சுட்டு அவருக்கும் பற்ற வச்சு விடுவார். அவருக்கு பற்ற வச்சு விடுவார். 2 பேரும் தம்மடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஆச்சரியமாக இருக்கும். சார் அஜித் சார் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் ஆக்சுவலாக நேருக்கு நேர் வந்து அஜித் சாரா வந்து வேணான்னு விலகின படமா இல்லை அவருக்கு கால் ஷீட் பிரச்சனை இருந்ததா, என்ன ஆச்சு சார் நேருக்கு நேர்? உண்மையாக என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம். அது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். ஏன்னா அந்த 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 நிகழ்வில் நம்ம நடந்தது வந்து எனக்கு தெரியும். நடந்த நிகழ்வை மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த கேள்வியை நீங்கள் கேட்கறதுனால நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் எனக்கு எந்த விதமான பர்சனல் இதுவும் கிடையாது. இப்போ தயாரிச்சாரு, அந்த படம் நல்லபடியாக போச்சு, நல்லா ஹிட் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா வசந்த் சார் வந்து நேருக்கு நேர்னு ஒரு படம் அதே ப்ரொடக்ஷனில் மணிசார் ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது விஜய் அஜித், ஏன்னா 2 இப்போ இந்த அக்னி நட்சத்திரம் மாதிரி, அது எப்படி கார்த்திக் அந்த மாதிரி 2 அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேருமே வளர்ந்து வர்ற ஹீரோக்கள், விஜயும் அஜித்தும். அதனால் என்னென்னா அவங்கள வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சு ஆரம்பித்து அதே மாதிரி கதை நல்லா டஃப்பாக பண்ணி ரெடி பண்ணி ஆரம்பித்து இப்படி போயிட்டுருக்குது. போயிட்டுருக்கும்போது ஒரு 8 நாள் வந்து காம்பினேஷனில் பண்ணியாச்சு, ஷூட்டிங்கும் பண்ணியாச்சு. அந்த 8 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன காரணம்னு அஜித்துக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்னா 2-3 தடவை ஷூட்டிங் ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகுது. டேட்டு கொடுப்பாரு, அந்த டேட்டில் பிளான் பண்ணால் முதல் நாள் ஃபோன் பண்ணி வர முடியாது அப்படின்னு ஃபோன் வரும். ஷெட்யூல் வந்து கேன்சல் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் ஆகும். அது ஏன் வரலைங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இது 2-3 தடவை அதே மாதிரி கேன்சல் ஆச்சு. ஒரு பக்கம் அதனால என்னென்னா விஜயோட டேட்டு வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. 10 நாள் நமக்கு கொடுக்குறாருல, இவர் கேன்சல் பண்ணும்போது அவரோட 10 நாள் டேட்டை தூக்கிட்டு போய் இன்னொரு படத்துக்கு திடீர்னு கொடுக்க முடியாதுல்ல. இதை முன்னே 2-3 தடவை நடந்துருச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி எங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு.
இப்படியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது அவர் அஜித் மேனேஜர்கிட்ட கேட்டாக்க அவரும் வந்து சார் அவர் சமயத்தில் எங்கள் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறார் சார், எங்கே இருக்காருன்னு தெரியல சார், இப்படி தான் அவர்கிட்டேருந்து பதில் வருது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இப்போ மணிரத்னம் சார் ஒரு நாள் என்ன சொன்னார்னா, சரி அஜித்தை வந்து என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொன்னோன்னே என்னாச்சுன்னா வந்து இப்போ அஜித்தை வந்து பார்க்க வைக்கிறதே பெரிய, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபோன் பண்றதுலே பெரிய விஷயமா இருக்கு. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு, ரிங் போயிட்டே இருக்கிறது, எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் சுகாசினி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க நம்பர்லேருந்து போட்டாங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னே டக்குன்னு எடுத்துட்டார். அது நம்பர் தெரிஞ்சு எடுத்தாரா தெரியாமல் எடுத்தாரான்றால எடுத்துட்டார். எடுத்தோன்னே அவங்க சுகாசினி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சார் பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே, சரி ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னோடனே, எப்போ வரீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு அஜித் வராருன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 மணி வரைக்கும் வரல. மணி சார் 1 மணிக்கு எப்பவுமே சாப்பிட போயிடுவார். 10 நிமிஷம் தான் பேசுவார். அந்த 1 to 1.15 தான். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அமிதாப் பச்சனே வந்து உட்காந்துருந்து நான் பார்த்துருக்குறேன். அமிதாப் பச்சன் வந்து உட்காந்துருப்பார் ரஜினி சாரை பார்க்க, ஒரு மணிரத்னம் சாரை பார்க்குறதுக்கு. அந்த 10 நிமிஷம் கேப்பில் பேசிட்டு ஓடிடுவார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் இவர் வரல. அதுக்கப்புறம் மணி சார் என்னென்னா வசந்தை கூப்பிட்டு அஜித்தை மாற்றிருங்க அப்படின்ட்டாரு. எங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. என்ன சார் எப்படி சார் இது அப்படின்னா, இல்லை வசந்த் நீங்கள் நிறைய புது ஹீரோ வச்சு ட்ரை பண்ண டைரக்டர் தானே, கொஞ்சம் புது டைரக்டர் நீங்கள் நல்லா புது ஹீரோஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் புது ஹீரோ ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு கூலாக போயிட்டார். அவ்வளோதான். அப்படி தான் அஜித் அந்த படத்தில் இல்லாமல் போனது. ஆக்சுவலாக அப்போ அஜித் சார் வேறு படத்தில் எதுவும் கமிட் ஆகிருந்தாரா சார்? இப்போ அவர் என்னன்னாங்க, ஆசை ஹிட்டு, காதல் கோட்டை ஹிட்டு, 2 படம் ஒரே டைமில் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனோன்னு அவருக்கு நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம். ஆனாங்க ஒரு ஹீரோ நினச்சாங்க, எவ்வளவு இக்கட்டான சூழலில் இருந்தாலும் ஒரு படத்தை நடிக்கணும்னு நினச்சா நடிச்சிடலாம். அது நம்ம மனசு வைக்கணும். அந்த ஹீரோ வந்து மனசு வைக்கணும். அந்த ஹீரோ மனசு வச்சுட்டாருன்னா, எனக்கு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஒரு ஹீரோ, அவருக்கு 10 படம் இருந்தாலும் எனக்கு பண்ணிட முடியும். அது அவங்க மனசு வைக்கணும், அவ்வளோதான். அப்போ அவர் நடிக்க வரலன்னா அவர் மனசில் வேற ஏதோ இருக்குது, காரணம் இருக்குது. என்னவா சார் அது என்ன நமக்கு இல்லை முன்ன நடந்த படத்தில், ஏன்னா அதே டேரக்டர் தான் போன படத்தில். ஆசை படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, ஆசை படத்தில் நடிக்கும்போது அஜித் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பெரிய அளவில் இல்லை. அவர் நடித்த படங்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள், ஃபெயிலியர் படங்கள் தான். அந்த கண்டிஷனில் தான் ஆசையிலையும் நடிச்சிட்டு இருக்காரு அவர். அப்போ வசந்த் ஜென்ரலாகவே என்ன செய்வார்னா, ஸ்பாட்டில் வந்து எல்லாரையுமே திட்டுவார். அவர் திட்டணுன்னா அவர் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸில் திட்டுறது கிடையாது. அந்த விஷயம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறக்காக கத்துவார். ஒருத்தர் நல்லா நடிக்கலைன்னா சத்தம் போடுவார். அவர் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா சத்தம் போடுவார். நினச்ச லொக்கேஷன் கிடைக்கலாம் எங்களை சத்தம் போடுவார். அப்படி தான் கத்துவார். அவர் வேறு ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆமாம், அதே வேணும், அதே ஆர்டிஸ்ட் வேணும். ஆமாம், அப்படி ஆள் தான் அவர். அதனால் அந்த மாதிரி ஸ்பாட்டில் அவர் வந்து சொல்லுவார், கத்துவார். அவர் சூர்யாவை கூட தான் திட்டிருக்கிறாரு. யாரையுமே திட்டுவார். சோலைச்சம்பை திட்டிருக்காரு, ஜோதிகாவை திட்டிருக்காரு, யாரையுமே திட்டுவார். அவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அங்கே நடக்கலைன்னா கொஞ்சம் சத்தம் போடுவார். அப்படி கத்துனதை வந்து அவர் ஒரு வேளை தப்பாக எடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல நமக்கு. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி வரைக்கும் வந்து ஏன் அவர் நடிக்கலை அப்படிங்கிறது அவர் மனசுக்கு தான் தெரியும். ஆனால் என்ன அவர் வழி விட்டதுனால சூர்யான்னு ஒரு நடிகர் உள்ள வந்துட்டார். விஜய் சார் கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவங்கள் எப்படி சார்? எனக்கு என்ன, விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த படத்தில் வந்து நல்லா பழகியிருக்கோம். ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்ம ஒரு கோ டைரக்டருங்கிற முறையில் ஒரு நல்ல நட்பு எங்களுக்குள்ளார இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கதை கேட்டுட்டு இருந்தார். நிறைய படம் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி என்னென்னா, நானும் வந்து என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறதுனால என்கிட்ட ஒரு கதை இருக்குது ஜி கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ சொல்லுவார், நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டேன், நான் கேட்குறேன் அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து எஸ்ஏசிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் ஒரு கதை இருக்குது சார் விஜய்க்கு சொல்லணும் அப்படின்னா. சரி சண்டே வந்துடுங்க, ஆஃபீஸுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. ஒரு 3 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அது ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சொல்கிறாரு. சரி அதான் 3 மணிக்கு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சண்டே 3 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டேன். போனோன்னு அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது. அதனால் சொல்லிட்டாரு, அதனால் நான் போயிட்டேன் நேராக. போனால் அவர் உட்காந்துருக்கிறாரு. என்ன பார்த்தோன்னா அவருக்கு ஞாபகம் வருது எஸ்ஏசிக்கு. ஐயோ உங்களுக்கு கதை கேட்க வர சொன்னால மறந்துட்டேன் சார் அப்படின்னாரு. சரி என்னடா அப்படி சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல சார் அப்படின்ட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் சொன்னேன் இன்னொரு நாள் வேணால் வந்து சொல்லட்டுமா சார் அப்படின்னா. இல்லை இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயோட டிரைவர் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார். இப்போ விஜயோட அவர் தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. கூட ஃபைலெல்லாம் வச்சுட்டு இப்போ எல்லா இதுலையும் இருக்கார், நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்ருக்கேன். ராஜேந்திரனை கூப்பிட்டு எஸ்ஏசி சொன்னார், இது மாதிரி விஜய் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான், போய் எழுப்பி கூட்டுவா அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. சார் நான் சொன்னேன், சார் அவர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சார், நான் வேணால் இன்னொரு நாள் சொல்கிறேன் சார் அப்படின்னா. இல்லைங்க நீங்கள் வந்துட்டீங்க, அப்புறம் அதை ஆனர் பண்ணணும்ல அப்படின்னாரு. இதனடா ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான். அவர் நடந்தே வந்துட்டார் அங்கேருந்து.
அப்போ தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வந்து உட்காந்தாரு. உட்காந்தோடனே நான் சொன்னேன், ஜி உங்களுக்கு கேட்குற மூடு இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், அப்பா தான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணிட்டாங்க அப்படின்னேன். இல்லை சொல்லுங்கள் சார் நான் கேட்குறேன்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த கதையை வந்து சொன்னேன் நான். கதையை கேட்டுட்டு நான் அப்பாட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. அப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி எஸ்ஏசி எனக்கு சொன்னார், சார் வந்து விஜய்க்கு வந்து கதை பிடிக்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அவனுக்கு பிடிக்கல, நான் அதனால் அவனை கம்பல் பண்ண முடியாது. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் பார்த்தது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா வருது. நான் எப்படி என்னோட முதல் படத்துக்கு வந்து வாய்ப்பு தேடி ஒரு இடத்துல போய் கதை சொல்லுவானோ அந்த ஸ்பீடு வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 2 விஷயத்தை வந்து நான் பார்த்தேன். கண்டிப்பாக விஜய்க்கு இந்த கதையை நீங்கள் பண்ணலன்னா கூட நீங்கள் வேறு யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணி கண்டிப்பாக டைரக்டர் ஆயிருங்க சார், கன்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னொரு தடவை நான் சரி வேற ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் விஜய்கிட்ட சொன்னேன், இன்னொரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் கேளுங்க அப்படின்னேன். சரி நான் கூப்பிட்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் எங்கே கூப்பிட போகிறாருன்னு விட்டுட்டேன் நான். அப்போ ஏன்னா அப்போ நேருக்கு நேரில் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது சரி எங்கே சொல்கிறமே கூப்பிட போகிறாருன்னா, அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த ராஜேந்திரன் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி சார் உங்களை வீட்டுக்கு வர சொல்கிறாரு. அப்புறம் ஒரு அடித்து பிடிச்சி ஓடினேன். போய் உட்காந்தோடனே கதை கேட்டார். அந்த கதையை கேட்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ என்ன டைம்னா என்ன சொன்னார்னா, இல்லை சார் நான் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டேன், இப்போ நெகட்டிவ் ஷேடு இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணலான்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். செட் ஆகலை, அந்த கதை அவருக்கு செட் ஆகலை. சரி சார் பரவாயில்ல சார் அப்படின்னேன். அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், நிறைய உதவி இயக்குனர்களை வந்து நான் இயக்குனர் ஆக்கியிருக்கேன், யாரையுமே வந்து நான் வந்து இவங்க இயக்குனர் ஆக்கணும் அப்படின்னு விரும்பியெல்லாம் செய்யலாம், அவங்க சொன்ன கதை பிடிச்சிருந்தது நான் பண்ணேன், ஆனால் உங்களை வந்து நான் இயக்குனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னாரு. இது நடந்தது அவரோட. சார் விஜய் சார் வந்து ஆக்சுவலாக இப்போ அவர் சொல்கிற கொள்கைகளுக்கும் அப்போ அவர் உண்மையான நடத்தைகளுக்கும் உண்மையிலுமே அப்படி தான் இருப்பார். நீங்கள் சொல்கிறப்ப தான் அந்த மாதிரி தான் தெரியுது. ஒருத்தரை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவர், எவ்வளோ அவர் தூக்கத்தில் இருந்தால் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் நமக்காக ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு வந்து போய் பார்க்குறது, அந்த மாதிரியான நல்ல குணங்கள் அப்பயே வேற என்ன தெரிஞ்சது? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப எப்போவுமே வந்து என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்ப வீண் ஆடம்பரங்கள் இதெல்லாம் இருக்காது. என்னன்னா வந்து ரொம்ப தொழிலில் வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பார் அவர். அந்த 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 படத்தை அந்த கேரக்டர் அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அது வந்து கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அது இருந்தது. ஒரு கதையை கேட்டுட்டார் அப்படின்னா வந்து அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அது ரொம்ப தெளிவாக வேலை பார்ப்பார். அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பர்சனல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா அவரால் யாருக்கும் எந்த ட்ரபிளும் இருக்காது. ஒரு ஹீரோவாக வந்து யாருக்கு மற்றவங்களை எப்படி மதிக்கிறது அந்த மாதிரி ஒரு இது அந்த அளவில் அவர் நமக்கு தெரியும். இப்போ ஹீரோஸ் வந்து நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறாங்க, அந்த மாதிரி ஏரியாவை நம்ம வந்து டச் பண்ணல அவரோட. ஏன்னா அவரும் அப்போ அந்த காலத்தில் அவர் வளர்ந்து வர்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார். இப்போ அந்த மாதிரி உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூர்யாவை வந்து சொல்லலாம். ஏன்னா சூர்யா வந்து எங்களால் நாங்கள் கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவர். பிற்காலத்தில் வளர்ந்து அவர் பெருசாக நிற்கும் போது எனக்கே வந்து ஒரு டைம் வந்து ஒரு கஷ்டம் வந்தது. கஷ்டம் வந்தப்போ சரி எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறேன் நான், ஒன்றுமே இல்லை. என்னோட பையனுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து பணம் கட்டணும், எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல. அப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருக்கேன் நான். பணம் எனக்கு கிடைக்கல, ரொம்ப போராட்டமாக இருந்தது. சரி இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசித்து சரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன் நான். ஒரே ஒரு மெசேஜ் போடுறேன், அவர் எங்கேயோ பாம்பேயில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. நான் மெசேஜ் போட்ட ஒரு அடுத்த 5 நிமிஷத்தில் அவரோட மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் சூர்யா சார் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, அந்த காலேஜ் டீட்டெயில் மட்டும் எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னாரு. அப்புறம் வாங்கி அந்த காலேஜ் அக்கௌண்ட்ஸ் நேமெல்லாம் கொடுத்தேன். கொடுத்தோன்னே ஒரு 1 ஹவரில் திருப்பி ஃபோன் பண்ணார், டிடி ரெடியாக இருக்குது சார், நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு எனக்கு எந்த தொடர்புமே இல்லை, நேருக்கு நேர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பூவெல்லாம் கேட்டு பாருன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கேப் விழுந்துருச்சு. சூர்யாவை நான் பார்க்குறேன், அவ்வளோதான், எங்கேயாவது ஷூட்டிங்கில் பார்த்தா பேசுவேன் ஒழிய மற்றபடி பெருசாக தொடர்பே இல்லை. ஆனால் சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் உடனே உதவி செஞ்சார். ஸோ அந்த மாதிரி சம்பவம் எனக்கு விஜயோட இல்லை, சூர்யாவோட அப்படி எல்லாம் நடந்தது. சார் அஜித் சார் வந்து ஏர்முகம் அப்படின்ட்டு ஒரு படத்துல வந்து கமிட் ஆயிருந்தார் சார், சரண் சார் கூட பண்றதா இருந்தது. அந்த படத்துல இருந்து வேற விலகிட்டாரு. அது அப்போ அந்த படத்துல நீங்க வந்து கோ டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா சார்? அது அந்த படத்துல என்ன சார் நடந்தது? இன்னைக்கு வந்து அஜித் சார் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அன்னைக்கு காலகட்டத்தில் அவர் ஒரு வளர்ந்து வர ஒரு ஹீரோ தான். சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமையும் நடக்கும், தெரிஞ்சு நடக்கும். அப்படி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த கேள்வியாக கேட்டதுனால நான் பதில் சொல்ல, எப்படி நேருக்கு நேர் ஏன் அவர் நடிக்காமல் போனார்னு கேள்வி கேட்டிங்களோ அப்போ என்ன நடந்ததோ அதை சொன்னேன். அது மாதிரி அந்த அந்த படத்தில் நான் கோ டைரக்டராக இருந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க என்ன நடந்துச்சுங்கிறப்ப
நான் இப்போ நினச்சா பதில் சொல்லாமல் கூட போயிடலாம். பட் நடந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். ஓகே அதில் ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. ஓகே சார். நடந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். நானும் அஜித் சாரோட ஃபேன் தான். என்ன அப்படின்னா வந்து ஏறுமுகம் படத்தில் வந்து அஜித் சார் வந்து கமிட் ஆகிட்டார். கமிட் ஆகி ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி ப்ரொடக்ஷன். லட்சுமி ப்ரொடக்ஷன் பூர்ணச்சந்திராவ் தான், அவர் தான் ப்ரொடியூசர். இந்த பூர்ணச்சந்திராவ் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து ப்ரொடியூசர் ஆனவர். எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 படங்கள் தயாரிச்சிருக்காரு. அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையும் சேர்த்து மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவர். அதாவது இந்த அஜித்தை வந்து ஹீரோவை ஆக்குனதே அவர் தான் முதல் படம். அதாவது பிரேம புஸ்தகம்னு சொல்லி தெலுங்குல ஒரு படம் வந்தது. அதில் தான் அஜித் முதல்ல ஹீரோவாக நடித்தார். அது ப்ரொடியூசர் யாருன்னா இந்த பூர்ணச்சந்திராவ் தான். அதுக்கப்புறம் அஜித் வளர்ந்து வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இப்போ ஏறுமுகன்னு ஒரு படம் வந்து கமிட் பண்ணுறாங்க. சரண் வந்து டைரக்டரு. நான் அந்த படத்தில் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். ஒரு சாங்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் வந்து நாங்கள் வந்து எடுத்தோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சாங் அஜித்துக்கு. அப்போ அந்த காலகட்டத்திலேயே ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த சாங் எடுத்தோம். ஒரு சாங்குக்கு 40 லட்ச ரூபா செலவு. ரொம்ப கிராண்டாக எடுத்தோம். அதாவது திருவிழா செட்டப்பு, ஒரு கோயில் திருவிழா செட்டப்பு, யானை அது இதுன்னு வச்சு ராட்டினம், ஒரு 40-50 கடைகள் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்தோம் அந்த சாங்கை. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஷூட்டிங் போகலாம் அப்படின்னா பல காரணங்கள்னால அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தாங்க அஜித் வந்து ரெட்டுன்னு ஒரு படம் நடிச்சார் தெரியுமா. அதுக்காக என்ன செஞ்சாங்க, ஹேரை ஷார்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டு இந்த படத்தை முடிக்காம இன்னொரு படம் பண்ணக்கூடாது. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவருக்கு அந்த நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி ரொம்ப ஃப்ரெண்டு. அவரோட நிக்காட்ஸில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃப்ரெண்டு. திடீர்னு நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி தயாரிப்பில் சிங்கம்புலி தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. அந்த படத்துக்காக கெட்டப்பை மாற்றிட்டாரு. ஃபுல்லாக ஷார்ட்டாக ஹேரை கட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ இந்த ப்ரொடியூசருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவர் பூர்ணச்சந்திராவ் என்னென்னா அஜித்துக்கு வந்து 2 படத்துக்கு சம்பளம் பேசி மொத்த பேமெண்ட்டையும் கொடுத்துட்டாரு. இப்போ இவர் இந்த படத்தை நடிக்காமல் இன்னொரு படத்துக்கு கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்கும் போது இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 2 படத்துக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு. அப்போ இவர் அப்செட் ஆகிட்டார் பூர்ணச்சந்திராவ். அப்போ வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை இந்த படத்தை நம்ம ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பூர்ணச்சந்திராவ் சார் என்ன அப்படின்னா, எப்போவுமே அங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஷூட்டிங் நடக்கும்போது அவரோட காரில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்குவார். என்னை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் தான் இங்கேருந்து சேர்ந்து போகும்போது அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியவே என்கிட்ட சொல்லிட்டு வருவார். ஒவ்வொரு படத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அவருடைய அனுபவமே நமக்கு பெரிய பாடமாக இருக்கும். அவ்வளோ சொல்லுவார் அவர். அப்போ வந்து அவர் வந்து என்னென்னா வந்து படத்தை ட்ராப் பண்ணிட்டாரு. ட்ராப் பண்ணோன்னே நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் அஜித்தை கூப்பிட்டு சொன்னதை என்கிட்ட சொல்கிறாரு. அஜித்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் நீ முதலாக வாய்ப்பு தேடி என்னுடைய ஆஃபீஸில் வந்து உக்காந்துருந்தது, எப்படி உக்காந்துருந்த அப்படிங்கிறது உனக்கு மறந்துருக்கலாம், நான் எனக்கு மறக்கலை. இப்போ நீ இந்த படத்தில் நடிக்கிறதுனால நான் வானத்தில் பறக்க போகிறதில்ல. இந்த படத்தில் நீ நடிக்காமல் போனால் நான் பிச்சை எடுக்க போகிறதும் கிடையாது. என்னுடைய தேவை 15,000 ரூபா. அதை என்னால் சம்பாதிச்சிக்க முடியும். அதனால் தயவுசெய்து நீ விளைவிக்க, என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. அதை எப்போ திருப்பி கொடுப்பேங்கிறத இப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நான் இன்னைக்கு நடந்த நிகழ்வு. சார், நீங்கள் வந்து ரஜினி சார் கூட, விஜய் சார் கூட, அஜித் சார் கூட, சூர்யா சார் கூட ட்ராவல் பண்ணுவீங்க. உதவி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் சொல்லுவாங்க, இந்த கை கொடுக்குறது அந்த கைக்கு தெரியாமல் பண்ணவர் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இன்னும் மக்களுக்கு உதவிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள், தலைவர்கள் யாரு சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சுங்க இப்போ ரஜினி சாரை நிறையா பண்ணியிருக்காருங்க. ரஜினி சாரை நிறையா பண்ணியிருக்காரு. நான் வள்ளி படத்துலேயே வந்து நேரடியாக பார்த்துருக்கேன். தான் சொன்னேன், எனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்தாரு. ஃபீல்டு கிளியர் பண்ணவனுக்கு என் கண்ணு முன்னாடியே பணத்தை அள்ளி கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன். நான் இப்போ சமீபத்தில் கூட வந்து இவருக்கு கலைஞானத்துக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த வள்ளி படம் வந்து அவர் தயாரித்ததே வந்து அவர் கூட இன்ஸ்டியூட்டில் படித்த 18 நண்பர்களுக்காக தான் அவர் தயாரித்தார். அந்த படத்தில் வந்த லாபத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாரு. அதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 18 நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு செலவுலேருந்து அவங்களுடைய கல்யாண செலவுலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த 18 பேரில் யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் தான் அது நடக்குது. நான் பார்த்த வரைக்கும் ரஜினி சார் உதவி செய்கிறதுல எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ரஜினி சார் வந்து சொல்லலாம் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற விஜயோ சிவகார்த்திகேயனோ எனக்கு பழக்கம் கிடையாது. நான் பழகலை. அவங்க எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. நேரடியாக நான் பார்த்து கேள்விப்பட்டதில் வந்து இன்றைக்கி வந்து சூர்யா சார் வந்து நான் நம்பர் 1 சொல்லுவேன் நான். ஏன்னா சூர்யா சார் வந்து இன்றைக்கி வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு எத்தனையோ பேருக்கு வந்து காலேஜில் படிக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வந்து உருவாகிருக்கிறாங்க, எத்தனையோ வந்து டாக்டர்ஸ் வந்து உருவாகிருக்காங்க, எத்தனை பேருக்கு IAS IPS பல பேரை வந்து
உருவாக்கி விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ எனக்கே இப்போ பாருங்களேன், நான் என்னுடைய பையனுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னோடனே அவர் ஒரே ஒரு மெசேஜ் தாங்க, எத்தனை 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நான் மெசேஜ் போடுறேன். அவர் என்னை மறந்து கூட போயிருக்கலாம். ஏதோ ஒன்று மனசில், நம்ம முதல் படத்தில் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணவன், ஏதோ ஒன்று நம்ம வளர்ச்சியில் வந்து ஏதோ ஒரு சின்னதாக துரும்ப கிள்ளி போட்டோன்னு அவர் உணர்ந்து இருக்கிறாரு. உணர்ந்து தான் என்ன பண்ணாருன்னா, இப்போ அவர் வந்து இல்லைங்க நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா, நான் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு போயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும் சொல்லுங்கள்? கொடுத்துருப்பாங்க, அது வேறு விஷயம். எப்படினாலும் ஒரு 10 நாள் அலைய விட்டுருப்பாங்க. கொரோனா வந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நாள் வந்து அவர் ராஜசேகர் ஃபோன் பண்ணார், சூர்யா சாரோட மேனேஜர். சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு, நானும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன் தான். நானும் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இருக்கிற டைமில் எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து இது மாதிரி சார் கேட்க சொன்னார். சார் இல்லை சார் நான் சமாளிச்சுக்க முடியும் சார், பட்டு சாராக ஏதாவது பண்ணால் பண்ணட்டும் சார் அப்படின்னு அப்படி சொல்லி விட்டுட்டேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா போட்டு விட்டாங்க அக்கௌண்ட்டில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி தேடி வந்து எப்போயும் இப்போ அவரோட கரண்ட் படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்லைங்க. போன மாதம் அவரை பார்த்துருக்கேன், 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்னா அது வேறு விஷயம். எப்போயோ 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் செய்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி என்னோடய படம் பேட்ரி படம் நான் பண்ணும்போது படத்தோட ஆடியோ ரிலீஸு, அந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்து அவரை வச்சு பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம ட்விட்டரில் பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே அவரோட மேனேஜர் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவரை எப்படி எங்கேயாவது ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார் இல்லை வீட்டில் இருக்காருன்னா நம்ம போய் பார்த்துடலாம், எங்கே இருக்காருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வளர்ந்துட்டார் சூர்யா, பெருசாக வளர்ந்துட்டார். என்னடா இதே நம்மளே ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதிரி விசாரித்து எங்கே இருக்காருன்னு பார்த்தா வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறாரு பாலா படத்தில். அதுக்கப்புறம் அவர் நடிக்கலை, அருண் விஜய் நடிச்சார்ல அந்த படம், அங்கே ஷூட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒன்றும் அப்பாயின்மெண்ட் எதுவும் கேட்கல, யார்கிட்டையும் பேசலை, நேராக கிளம்பி கன்னியாகுமரி போயிட்டேன். கன்னியாகுமரி போய் ஒரு ரூமை போட்டு தங்கி குளிச்சுட்டு எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கே போயிட்டேன் நேராக. அவர் கேரவன் எங்கன்னு கேட்டு அங்கே போயிட்டேன் நேராக. போனால் அவரோட ஒரு அசிஸ்டண்ட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தான். சூர்யா சாரை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் யாருன்னா டைரக்டர் மணிபாரதி அப்படின்னா. போய் சொன்னவனுங்க அவர் இறங்கி கீழே வந்துட்டாருங்க. அவர் வந்துட்டார் கேரவன்லேருந்து வெளியில் வந்து ஐயோ என்னங்க அப்படின்ட்டு வாங்கின உள்ளே கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னங்கன்னு கேட்டார். சார் இந்த மாதிரி பேட்ரி ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் சார்னு சொன்னேன். அப்போ சொன்னார் நான் ட்விட் பண்ணுறேன் நானே, பட் நான் எந்த இதுலேயும் ஃபங்க்ஷன்லையும் இப்போ கலந்துக்கிறது கிடையாது, அதனால் தப்பாக நினச்சிக்காங்க. உங்கள் இதுக்கு வந்தேன்னா அப்புறம் இன்னொரு டைரக்டர் கூப்பிடுவார், எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆடியோ ரிலீஸ் பண்ணுற டைமில் அவர் வந்து அமெரிக்கா போயிட்டார் அவர். ஓகே. ஸோ அவரை என்ன ரொம்ப திருப்பி என்னால் அவரை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த பழசை மறக்காமல் இருக்கிறது இருக்குல்லங்க. ஒரு நாள் வந்து இதில் பென்னிமில்லில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குங்க, தானா சேர்ந்த கூட்டம். அங்கே லிங்குசாமியோட சண்டைக்கோழி 2 நடந்துட்டுருக்கு. நான் லிங்குசாமியை பார்க்குறதுக்கு தான் போயிருக்கிறேன் பென்னிமில்லுக்கு. போகும்போது முன்னாடி இவங்க ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, தானா சேர்ந்த கூட்டம் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் தள்ளி அந்தாண்ட நடந்துருக்கு. இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். கிராஸ் பண்ணும்போது நம்ம கேட்போம்ல யார் ஷூட்டிங்னு, இப்படி நின்னாச்சும் பார்ப்போம்ல. பார்த்தா சூர்யா அங்கே நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு செகண்ட் தாங்க நின்று நான் பார்த்தேன். அவர் என்னை பார்த்துட்டாரு. டக்குன்னு என்ன செஞ்சாருன்னா அங்கேருந்து வந்துட்டாருங்க. டயலாக் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அதை கூட கட் பண்ணிட்டு நேரம் வந்துட்டார். வந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு எப்படி ஒய்ஃப்லாம் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க. இவரே திரும்பி பார்க்குறாரு, விக்னேஷ்வனே திரும்பி பார்க்குறாரு. எப்போ நம்மளே கட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அங்கே யாரா பெரிய ஆள், அவர் என்ன திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் வந்து எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னா, அப்புறம் நான் சொன்னேன் இல்லை லிங்குசாமி தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு. இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, பழசம் மறக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் சூர்யாட்ட. நானும் மாரிமுத்து டெய்லி காலையில் 10 மணிக்கு அங்கே போயிடுவோம், சூர்யா சார் வீட்டுக்கு போயிடுவோம். சிவகுமார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே மாடியில் ஒரு ரூம் ஒன்று இருந்தது. ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, 14 இன்ச்சஸ் டிவி, சின்னதாக இருக்கும். அதுதான் அவரோட ரூமில் இருக்கும். இவர் ரஜினி நடித்த படம், கமல் நடித்த படத்தோட அந்த விசிஆர்னு சொல்லுவாங்க தெரியுமா, கேசட்டு, அதை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து அந்த படத்தை போட்டு அதில் வந்து அவங்க எப்படியெல்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னா அது மாதிரி அவரை நடிக்க சொல்லி அந்த டயலாக்லாம் பேச சொல்லி அவருக்கு அப்படியே டெய்லி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மத்தியானம் அவங்க வீட்டிலேயே சாப்பிடுவோம். சிவகுமார் சாரே சமயத்தில் எங்களுக்கு வந்து பரிமாறுவார். அப்போ கார்த்திகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ராயர் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாப்புல. மத்தியானம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே நான் மாரிமுத்து தம் அடிப்பாப்புல, நான் கடல மிட்டாய் சாப்பிடுவேன். அதுக்காக கடைக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புவோம். அப்போ கார்த்திக் ஓடியாந்து இல்லை சார் நீங்கள் இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு அவர் ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. என்னன்னா அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருந்துங்கிறதுல அவருக்கு அவ்வளோ ஆர்வம். ஆனால் அவரே ஹீரோ ஆகிறதுக்கு ஆர்வம் இருந்திருக்கு அப்போ உள்ள. ஸோ அப்படி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம்.
அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.